ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே நைட்க்கான வீடியோ தான். இப்போ வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு போய் தூங்கலான்னு தான். எப்போவுமே சிங்க் வந்து நைட்டு தூங்க போகும்போது எல்லாமே க்ளீனாக வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா வந்து காலையில் வந்து பார்க்கும்போது வந்து சிங்க்கில் நிறைய பாத்திரம் இருந்தால் காலையில் வேலை செய்யவே கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தோன்னாக்கா கொஞ்சம் காலையில் வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே காலையில் டிஃபன் முடிச்சோன்னா அந்த டைம்லேயே வாஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி லஞ்சுக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வாஷ் பண்ண கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் அப்பப்போ செஞ்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பேர்னால பாத்திரம் கம்மி தான். இப்போ டின்னர் முடித்ததை வந்து இப்போயே வாஷ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து இப்போ தான் வாங்கினது. அதாவது ஒரு 12 ருபீஸ் தான். இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. இது நல்லா இருக்குது. அதாவது இரும்பு ஸ்க்ரப்பரை விட இது வந்து நல்லா இருக்குது. க்ளீனும் நல்லா ஆகுது. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த இரும்பு மாதிரி இல்லாமல் அந்த ஸ்க்ரப்பர்லாம் ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் விழுந்துடும் அது போட்டோன்னாக்கா. ஆனால் இதில் பார்க்கும்போது அதை விட நல்லாவே இதுவாகுது. பட் ஸ்க்ராச்சஸ் விழ மாட்டேங்குது. அதே மாதிரி கேஸில் மேலே போட்டோன்னா அந்த கலர்லாம் உறிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது போட்டோன்னாக்கா அப்படியே இருக்குது, நல்லா க்ளீன், அந்த அழுக்கை மட்டும் எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கேஸ்லலாம் வந்து இந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வந்து போடாதீங்க. இது நல்லா இருக்குது. அதே மாதிரி சிங்கில் பாருங்கள், இது நாங்கள் எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏன்னா உள்ளே போய் அந்த டஸ்ட் எல்லாம் அடைச்சிக்கும் இல்லைங்களா, அதனாலேயே வந்து இந்த மாதிரி மூடி கப்பு வந்து எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அதிலே போட்டுக்கலாம். இது வந்து நான் விம் லிக்விடும் விம் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து அந்த லிக்விடை வந்து சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகும். ஸோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த லிக்விடு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விம் லிக்விடும் ப்ளஸ் வந்து இந்த சோப்போடைய அந்த வாட்ரு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சோப்பை நம்ம லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே நல்லா பளபளன்னு ஆகிடும் நம்மளுடைய சிங்க்கு. ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள் க்ளீனாக. இதுக்கு லெமன்லாம் போடுவாங்க சில பேர். பட் லெமன் அது போடலாம், ஓகே தான். பட் அது கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அழகாக வாஷ் பண்ண லிக்விடை வச்சு லாஸ்ட்டில் தண்ணி இருக்கிறது இல்லைங்களா, அந்த இதில் சோப்பில் அந்த தண்ணியை வச்சு லிக்விடை கொஞ்சம் ஊற்றி அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் தான். இது வேலையை கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கும். இதே தான் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இதே ஸ்க்ரப்பர் தான். ஃபஸ்ட் எல்லாம் வந்து அந்த இரும்பில் வரும்போது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருந்தது. அதுக்கப்புறமேட்டு இதை மாற்றுனதுலேருந்து அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழுது கிடையாது கேஸில். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேலேயும்